சீரியல் பார்க்கணும் தள்ளுங்க. என்ன காலையில பார்க்க உள்ள இப்பயும் பார்க்க விட மாட்டேன். காலையில இருந்து வேலை பார்த்துக்கிருக்கேன். இப்பதான் ஃப்ரீயா இருக்கு சாயந்தரம். எங்களுக்கு டைம் இது. இந்த டைம்ல எங்கள்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல என்னமா பாக்குறேன்? ஐயனார் துணை பார்க்க போறேன் நான். ஐயனார் துணையா? என்ன வண்டியில இருக்க பேர் மாதிரி என்ன ஐயனார் துணை? அந்த சீரியல் பேர் ஐயனார் துணைங்க. அதுல இந்த அண்ணன் கேரக்டர் பாவமா இருக்கு, அப்பாவி கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பாக்குறேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ். சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை. பாக்யா 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 நீ பாக்கியலட்சுமிங்க. டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிய மட்டும் புள்ள இதாகாதா? ஏங்க இப்ப தூங்கிட்டாங்க, அவ தூங்க வச்சுட்டேங்க. அப்ப நானு மதியமும் தூங்க வைக்க வேண்டியது. மதியம் தூங்க மாட்டாங்க அவ. நான் என்ன உங்களுக்கு வேணுக்குனா பண்றேன்? இல்ல வேணும்னு பண்ண நான் என்ன டிவியே பார்க்க முடியல மனுஷன். பார்க்கணும்னா ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து பாருங்க. சரி பாக்க. ஹெட்செட்டை போட்டு படத்தை பாத்துக்கிருக்கீங்க. எப்படிங்க அப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சு இல்ல, உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படி சுகவாசியா இருக்கணும். டிவி பார்க்காதனா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு படம் பார்க்கணும். என்ன பண்ண சொல்ற? குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது, எனக்கு மட்டும் தான் குழந்தை. நான் மட்டும் தான் பிள்ளை. தூங்கிட்டு தானே இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. படம் பார்க்கறனா டிவியும் கால்ல இருந்து போட வர மாட்டேங்கற. மதியம் பண்ண பத்தி விடுற. சாயங்காலம் ஒரு சீரியல் பார்க்கறன்னு பாத்துக்கிட்டு இருக்க. வேற படம் பார்க்கறன்னு ஏங்க ஒரு செல்ஃபிஷா இருக்கீங்க? செல்ஃபிஷா இருக்கீங்க. ஹெட்செட் போட்டு யார் படம் பாப்பா? யார் பாட்டு கேப்பா? செல்ஃபிஷான ஆட்கள் தான் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டேங்குது. செல்ஃபிஷ் சொன்னாங்க. கத்திட்டீங்களா? எந்திரிச்சிட்டா அவ்வளவுதான். இன்னி பேசாதீங்க. என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன். இதுக்கு தந்தை தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. சரி இங்க வா, நான் பாக்கலவா. என்னடா பண்றது ஒரு ஆம்பளை வீட்ல? இப்பதான் போய் ஹெட்செட் போட்டு பாருங்கன்னா இப்ப வந்து பார்த்தா செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு திட்டிட போறா. என்ன ஒரு ஆம்பளை வீட்ல என்னதான் பண்றது? அப்ப உட்காந்துக்கிட்டு இப்படி ஹெட்செட் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபிஷா இருக்க எந்த ஹஸ்பண்டையும் நான் பார்த்தது கிடையாது. எப்படிதான் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்களோ? சுயநலவாதி. ஹெட்செட் தனியா போட்டு கேட்க தானே ஹெட்செட். இதெல்லாம் நான் 5 பேருக்கு மாட்ட கேட்க முடியும். சுயநலவாதி, இவன் ஒரு சுயநலவாதி. கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவனை காணவில்லை எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிடும். எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. இந்த பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போனாலும் இப்ப எங்க போறீங்க? கிரிக்கெட்ல போக தானே போறீங்க. உண்மையை தானே சொல்றேன். இல்ல கிரிக்கெட் தானே விளையாட போறேன் நானு. கிரிக்கெட் நாங்க போகல, லேடிஸ்லாம் நாங்க வீட்ல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம் போறோமா? இல்ல நான் அதுக்கு சொல்லடா. விளையாண்டா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு லைஃப். ரொம்ப எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல வர டென்ஷன் எனக்கு. இப்ப நான் வேலைக்கு போகல ஆபீஸ்ல, அது வந்து சொல்ல முடியாது. இல்ல ஆபீஸ் போறேன் இல்ல, கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க. அதான் உங்களுக்கு குடும்பம் இல்ல நான் ஆயிடுச்சு, கிரிக்கெட் விளையாட போறீங்களா? போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியான்னு சொல்லல, ஜாலியா விளையாடுங்க. உங்களுக்கு மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது, ஜாலியா இருங்க. வாடகை வீட்டுல இருக்கோம், ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடுங்க. விளையாட போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு. நீங்க 45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு. பெருங்களத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே. நீங்க நீல கலர் டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டீங்க. போங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க, அதான் ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எங்களை எங்கேயா கூட்டிட்டு போங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா செலவாகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உங்களை கூட்டிட்டு போனா வெளியே டார்ச்சர் பண்றீங்க. இனிமே நான் வரல, நீ போய் தனியா கிரிக்கெட் விளையாடுங்க. கேக்குறாங்க வாய் சும்மா இருக்க மாட்டான். வாய் சும்மா இருந்துட்டு சொன்னேன் கூட்டிட்டு போறேன். வா எங்க போலாம்? வேணாம் நீங்க போயிட்டு வாங்கங்க. சும்மா என்னாச்சு? ஏங்க ஒரு மாதிரி ஆம்பளை பிறந்தவங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னதான் பண்றதுங்க? பொண்டாட்டிய விட்டு ஒரு 5 நிமிஷம் காணா டக்குன்னு எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வருவாங்க. எங்க ட்ரிப்பு போனாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்களே. ஃபாரின் போயிருவாங்க, பாலி கீழி போயிட்டு வருவான். பாலி போவோம். எப்படியா போறது? பாலி GT காலேஜ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு?
ஆமா தெரியும் ஜிடி ஹாலிடேஸ். ஆமா வீடியோ சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆமா ஜிடி ஹாலிடேஸ் தான் வந்து சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சரி இவங்க பாலிக்கு வந்து ஒரு குரூப் ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சென்னையில இருந்து எக்ஸ் டிபார்ச்சர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி. ஆமாங்க அது வந்து 69,999 தான். இதுலயே வந்து ஃளைட் டிக்கெட்ஸ், அகாமடேஷன், சைட் சீயிங் எல்லாமே பாத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மேனேஜர்லாம் போட்டு கூட்டி போய் சுத்தி காட்டுவாங்கல்ல, அந்த மேனேஜர் டூர் மேனேஜர்லாம் உங்களுக்கு போட்டு தந்துருவாங்க. எப்படி பிரீமியம் டூருங்க. இதுல வந்து உங்களுக்கு 69,000 உடனே கட்டணும் அவசியம் இல்ல. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. அப்படியே இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு நம்ம அண்ணன் 2 பேர்த்த சேர்த்துக்கிட்டு எல்லாம் 5 பேரா சேர்ந்து போயிட்டு வருவாங்க. என்ன லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க போய் டக்குன்னு வேலை இருக்குன்னு சொல்லி பெட்டிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துருங்க. சென்னையில இருந்து உடனே கிளம்பிடுவோம். ஓகே கிளம்புவோம். என்ன போய் சொல்லிட்டு வர்றது வீட்டுல? சொல்லுங்க இந்த மாதிரி அர்ஜென்ட் மீட்டிங் கம்பெனில இருந்து நான் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கேன், என்ன இந்த மாதிரி வர சொல்றாங்க பாலிக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாஸ்போர்ட்ல மாட்டுவோமே. அதான் பாலி தானே சொல்லிட்டு போறான். அப்புறம் பாலில மீட்டிங் நிம்மதியை தேடி அப்படி அலைய வச்சுட்டாங்களே ஆம்பளைங்கள. என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கிறாங்களா ஆம்பளைங்க. நான் தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போல் இருக்கு. இது அவர் முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச் வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய உட்கார்ந்தாலும் பார்த்தா நீ என்ன போனே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பாக்குற மாதிரி தான் பாப்போம். டென்ஷனா இருக்குன்னா விட மாட்டேங்கிறாங்க. ஈர போட்டு வாங்குறாங்க. ஏங்க என்னம்மா எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிற? அப்ப வாங்குங்க. நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போணுங்க. நானு உங்கள மாதிரி எனக்கு ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம்ல வந்து நான் போகும்போது தான் வந்து கழுவணுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளிய வாங்குங்க. 10 நிமிஷத்துல நீ கழுவலைனாலும் பரவாயில்ல வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்திருப்பீங்க? வரமா கொஞ்ச நேரமா. ஏங்க நான் 5 நிமிஷம் பாப்பேன். இல்லனா மேல் வழியா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுறேன் பாத்துக்கங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் நிம்மதி இங்க கூட விட மாட்டேங்கறாங்க. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க உள்ள போய் இருக்காங்க. ஏங்க தனியா யார்ட்ட பேசிக்கிறீங்க? எப்ப வருவீங்க வெளிய? இந்த வாரேன் இரு. ஏய் மனுஷன் உள்ள உட்கார விட மாட்டேங்குது. என்ன வாங்கலாம் வேணாமா? அப்ப நான் எங்களுக்குலாம் வேற வேலை வெட்டியே இல்லையா? சரி விடுங்க நாளைக்கு கழுவிக்கிறேன். என்ன நாளைக்கு கழுவியா? ஆமா நாளைக்கு கழுவுறதுக்கான வந்து வான்னு கூப்பிட்டு கழுவலாம்னு யோசிச்சேன். ஒரு மாதிரி எனக்கு போரிங்கா இருக்கு. நான் வேற வேலை பாக்குறேன். சரி நீங்க போய் பிள்ளைய பாத்துக்கோங்க. அதுக்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிட்டதே. பாத்ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா உடம்புக்கு ரொம்ப கெடுதலாங்க. போகாதீங்க. ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காதீங்க. சரிம்மா. அடுத்த வாட்டி வாட்ச் எல்லாம் கழட்டிட்டு பாத்ரூம் போங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. வேற எங்க? ஐயோ ஏய் போடா ஒழுங்கா போடா. எங்க பாத்து போங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சா டக்குனு வெளிய ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பாத்து போங்க. அவன் அப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பார்த்தேன் போயிட்டு இருக்கேன். அவன் வரான் அப்படி குறுக்க வந்தான்னு சொல்றேன். நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க. அததான் நானும் சொல்றேன். நீங்க பாத்து போங்கன்னு தான் நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன் நானு. அவன் குறுக்க வந்தா அதனால பிரேக் அடிச்சேன். ஏங்க அவர் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல. பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப பிரேக் அடிக்கலனா இடிச்சும்ல போயிடு. அதனால தான் பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து தம்மா ஓட்டுங்கன்றேன். நான் பார்த்து தான் வண்டியை ஓட்டுறேன். நீங்க பார்த்து ஓட்டாதனால தான் குறுக்க வந்தா. நீங்க பார்த்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆவறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு இல்ல. அவன் உங்க மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆவறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? இப்படி அமைதியா வந்து பிரேக் அடிச்சா அது வேற. நீ அடிக்கிறது நீங்க சண்டை போடாதீங்க. போறீங்களா? நான் சண்டை போடலாமா? நீ வெளிய வந்தாலே வீட்டை விட்டு வெளிய வந்தாலே என்கிட்ட தான் நீங்க கத்துவீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. வெளியில எல்லாம் உங்களை வந்து காட்ட முடியாது. தேவையில்ல விட்டுரு. நீங்க நான் தான் இழிச்சவாயி. என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிய வந்து சண்டையோட தான் நீ நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடாதீங்க. அசிங்கமா இருக்கு. நான் தப்பு பண்ணா ஒத்துப்பேன் நான். நீங்களா? சரி போங்க. சிரிக்காம வா. தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்களா? இரிட்டேட் பண்ணினா அப்புறம் இரிட்டேட் பண்ணானா அப்புறம் நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுங்கிற வார்த்தையை போல தெரிஞ்சிட்டு பேசுறீங்க. நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போங்க. டென்ஷனா இருக்கு. ஈஸியா டென்ஷன் ஆயிடுறீங்க நீங்க. அதனால தான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாரும். ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் எதுக்குனா ஏன் மேல தப்பு. சும்மா நிம்ம நீ வம்பளுக்கு
என்னம்மா போங்கங்க. ஒழுங்கா வாம்மா வண்டில. ஒழுங்கா ஓட்டுங்கங்க. ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய. ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா தான் ஒழுங்கா ஓட்டுறேன். ஓட்டுங்கன்னு. ஒழுங்கா ஓட்டுங்க. ஓட்டுறேன். ஏங்க, இந்தாங்க கையில பிடிங்க. பாப்பாவை மட்டும் கிளப்பிருங்க. நான் கிளம்புற 5 நிமிஷத்துல கிளப்பிடுவேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். ஏமா சத்தியம்? சத்தியம் உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேலே சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. சரி போங்க. எங்க பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருங்க. எல்லாம் நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன்மா. நான் பாத்துக்கறேன். நீ கிளம்பி மட்டும் வாம்மா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க நானு. டைம் லேட்னே ஆஃப் லேட். என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறதுக்கு தான் லேட் ஆகும். சரி பண்ணி போ. நீங்க அத பாத்துக்கறீங்கல்ல? 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன். ஓகே போ நான் பாத்துக்கறேன். நீங்க என்னன்னு பாத்துறா. உட்காரு. அடுத்து என்ன? ஓகே சலைசி ஓகே சூப்பர் ஓகே. எவ்வளவு அழகா கிளம்பியாச்சு. 5 மினிட்ஸ் கூட ஆகல, நான் கிளப்பிட்டேன். குழந்தையை கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துல வரேன்னா போய் கேட்டோம்னா தகராறு பண்ணுவா, நம்மள மனு போய் வச்சிருவா. ஒரு 10 நிமிஷம் ஆகும். சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. டைம் பார்க்கவே தோணிட்டு இருக்கு. ரீல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் போட தெரியாது. நம்ம வாடு சாப்பிட்றோம். இந்த வாரம் அம்மா கிளம்பிருச்சுன்னா போயிடலாம். நம்ம 20 நிமிஷம் ஆகி போச்சு, இன்னும் ஆளக்கலாம். கிளம்பிட்டா வந்துருவா. ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவா. இது மட்டும் கொஞ்சம் மேக்கப் போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். கேட்ட மேக்கப்பே போடல, நான் எங்க போட்டிருக்கேன்னு பம்புழுப்பா. எப்படி மணியும் ஆயிட்டு இருக்கு. கிளம்புறா. என்னம்மா என்னாச்சு? ஏமா நீ கிளம்பலையா? நீ இல்லங்க நைட்டியோட நின்னுட்டு இருக்க. நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க. எந்த Dress போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். போடுமா அந்த Dress போடுமா. நல்லா தான இருக்கு. போடு. இதுவா? இது நல்லா இருக்கா? சரி அப்படினா அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. அது சரி வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும். இந்த பக்கமா லூசா இருக்கும். கலரா இருக்கு. இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. சிக்கின்னு இருக்கு. மங்களா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது கையை காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஃபங்க்ஷன் 7 கத்துறீங்க. 7:30 நீங்க கத்திட்டே இருக்கறதுனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே என்னால ஒண்ணுமே சாரி எனக்கு வந்து இப்ப என்ன 7:30 to 8 தாமா ஃபங்க்ஷனு. மணி இப்பவே 7. இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிரும். 8 மணி எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் நம்மளே போற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாதான் போக முடியும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. Dress மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். ஜிகின்னு இருக்கும். இல்லங்க அப்படிதாங்க இருக்கு. அது அப்ப ஏமா வச்சுக்கிட்டு Dress வேற எடுக்க வேண்டியதானே? கேட்டோம்னா அப்புறம் இது பண்ற. அப்புறம் கோவமே பசங்க என்ன அப்புறம் இப்படி பசங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போறே என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறதா கேக்குறாங்க. சொந்தக்காரங்க என்ன கேக்குறாங்க. இவன் மட்டும் என்ன இப்படி இதுவா லேட்டாவே வரான் லேட்டாவே போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நான் வரல கல்யாணத்துக்கு. முச்சுறா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வம்பளுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் மன்னிப்பு கேட்டு தான் கூட்டு போனேன். இப்ப இங்க இருந்து தலை எழுதுறா. ஏமா இங்க வா. ஐயோ விழுந்துட்டானா? தெரியும், சாகட்டும். எல்லாம் செத்தாதான் லாக்கி போடுவாங்க. இவன்லாம் போய் பார்க்காத. அவனும் எழுந்து போகட்டும். அவன் தப்பு இல்ல. அவன் டக்குனு ஸ்கிட் ஆகி விழுந்தாங்க. மண்ணு என்னங்க ஸ்கிட் ஆகி போயிட்டான்? இதே வேலைங்க இவனுக்கு. வண்டி சவுண்ட பாருங்க. உருவா உருவா. அப்பங்காசு அழிக்கிறதுக்குனே பிறந்ததுக்குன்னா இதுங்களா? இதெல்லாம் சாவுன்னு விடணுங்க. பரிதாபம் பார்க்காதீங்க. போகாத. நீ எங்கே நின்று ஏன் பக்கம் தூக்கணும்? அவனா எஞ்சி போவான். அந்த பொண்ணு தூக்க போய் தண்ணி மினரல் வாண்டராயிரும். அந்த பொண்ணுதான் உழுவுச்சு. அந்த பொண்ணு கையில பிரேக்க வச்சுட்டு கால தேய்ச்சிக்கிட்டே போய் உழுவுதியா போயிட்டு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணவே இல்ல. இண்டிகேட்டர்லாம் என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஐடியாவே இல்ல. இண்டிகேட்டர் ஒரு சைடு போட்டானா அப்படியே போக வேண்டியது. அது கீன்னு சொல்லுது. அது கூட என்னன்னு கவனிக்கிறது இல்ல. ஏதோ சவுண்ட் என்ன வருது அப்படின்னு போக வேண்டியது. அது போய் தூக்குறதுக்கு போய் விழுதாம போலீஸ் மேலே இடிச்சு விழுது அந்த பொம்பளை. அதை போய் தூக்க போறாங்க. பாவம் பொண்ணுக்கு அடிபட்டு. பாவமா? பொண்ணுன்னா பாவம் உனக்கு. ஆம்பளைனா இல்லையா? அதான்டா ஆம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளை தான்டா. ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாஞ்சுக்கிட்டு போறீங்க. ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டுங்க. போடா. ஏன் இருக்காங்க? சொந்த இனத்தையே அழிக்கிறாங்களே. இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அதான் பொம்பளை போட்டு மிதிக்கிறாங்க. வாங்கிட்டு சாவுறாங்க எல்லாரும். அதுக்குள்ள இங்க துளுறாளே. என்ன வண்டி எதுக்கு கொடுக்குறீங்க இவங்க?